உங்க வீட்லயும் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, தள்ளி போகுது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அந்த ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு திருப்தி இல்ல, அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்குங்க. எவ்வளவு நாள் இங்க ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க? 1 month தான் எடுத்தோம். ஒரு மாசத்துலயே? ஒரே மாசம். நண்பர்களே, ஒரு மாசம், இவங்களுக்கு ஒரு மாசம், மத்தவங்களுக்கு இந்த உடல்வாக்கு தகுந்த மாதிரி. தங்க பேர் என்ன? என்ன சாமி உங்க பேரு? உங்க பேர் என்ன? சொல்ல பேர் சொல்லிரு. எனக்கு ஒய்ஃபுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒய்ஃபுக்கு வந்து பிசிஓடி இருக்குனாங்க, நீர்க்கடி சாதாரண பிசிஓடி பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குங்க. அப்போ மறுபடியும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தால் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அக்கா அறிமுகமானாங்க. இப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். பிசிஓடி தான் ரிமூவ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதத்துல அப்படி இப்படி நின்று கன்சீவ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது எங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு மன வருத்தத்தோடு வராங்க. அப்போ எங்ககிட்ட வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதிங்கிற வரப்போ அவங்க முகத்தில் வர சந்தோஷத்தை பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். இதை வந்து நாங்கள் ஒரு சேவைங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்படியே வா, என்ன அழகா நடக்கிற பாருங்க, ராஜ நடதான். இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேர் என்ன? பூ சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டோம், ஏதோ பூ சாப்பிட்டையா அப்படின்றா. புரியுதுங்க. அப்பா ஓன் வண்டியா? ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அம்மாவை சந்திச்சீங்க? நான் ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஆமாம், மெடிக்கல்ல. ஐயா உங்களுக்கு பேருங்க? ஐயா பேர் கிருஷ்ணன். ஐயா இப்போ மெடிக்கல்னா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாரு. ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை கொடுத்த மருத்துவர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க ஐயா? எனக்கு என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒய்ஃபுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒய்ஃபுக்கு வந்து பிசிஓடி இருக்குனாங்க, நீர்க்கடி சாதாரண பிசிஓடி பிரச்சனை இருக்குனாங்க. அப்போ மறுபடியும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தால் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அக்கா அறிமுகமானாங்க. என்னப்பா ஏதோ சொல்ல வர? என்ன சாமி? என்ன தங்கம் உன் பேர் என்னப்பா? என்ன பேரு? தங்க பேரு தங்க பேர் என்ன? என்ன சாமி உன் பேரு? உங்க பேர் என்ன? சொல்ல பேர் சொல்லிரு. உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் ஒக்கமா? சரி. மேடம் உங்களுடைய பேர் மேடம்? கார்த்திகா மேடம். இப்போ உங்களுக்கு பிசிஓடி இருந்ததுனால குழந்தையின்மை தள்ளி போச்சுங்களா? ஓகே. நீங்க அந்த பிசிஓடி இருக்கும்போது பார்த்த மருத்துவர்கள் என்ன உங்களுக்கு பரிந்துரை செஞ்சாங்க? எங்களுக்கு டேப்லெட் தான் அதிகமாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இவருக்கு அணுக்கள் செக் பண்ண சொன்னாங்க. போய் அணுக்கள் செக் பண்ணிட்டு இருந்தோம். இவருக்கு ஓகேன்ட்டாங்க. இப்போ எனக்கு தான் பிசிஓடி இருக்கிறனால நாங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணோம். அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் செட் ஆகலை. அப்புறம் அவங்ககிட்ட தான் வந்தோம், அம்மாட்ட தான் வந்தோம். எவ்வளவு நாள் இங்க ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க? 1 month தான் எடுத்தோம். ஒரு மாசத்துலயே? ஒரே மாசம். நண்பர்களே, ஒரு மாசம், இவங்களுக்கு ஒரு மாசம், மத்தவங்களுக்கு இந்த உடல்வாக்கு தகுந்த மாதிரி 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம், 4 மண்டலம் கூட ஆகலாம். அதனால தான் சொல்றேன். ஓகே மேடம். அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே. அம்மா நீங்க சொல்லுங்க, இவருக்கு எப்படி வந்தாங்க, என்ன மாதிரியான சித்த மருத்துவத்தில் அந்த மூலிகை சிகிச்சை கொடுத்தீங்க? வந்தாங்க, 2 பேருமா வந்தாங்க. அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், நீங்கள் வேற ஏதாவது சித்தாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்து இத்தனை பேர் வந்து போகிறாங்க, எல்லாம் எதுக்கு வராங்கன்னு கேட்டாங்க. நான் சித்தா பண்ணுறப்பா அப்படின்னா. இப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். பிசிஓடி தான் ரிமூவ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் மற்றது அதுக்கு அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டேன். அவங்க அந்த 1 மாதம் சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பிசிஓடி முடிஞ்சது 2ஆவது மாதம் வந்தாங்க. பிசிஓடி செக் பண்ணேன், பிசிஓடி இல்லை. சரி நீங்களும் எடுத்துக்கிங்க சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதத்துல அப்படி இப்படி நின்று கன்சீவ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2-3 பேர் ஜாயின் பண்ணி விட்டாங்க. மேடம் இப்போ நீங்க பரிந்துரை செஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது மேடம்? என் தங்கச்சி தான். உங்க தங்கச்சி? சொந்த தங்கச்சி. ஓகே. அவங்களுக்கும் பிசிஓடி இப்போ இருக்கு. அதனால வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து பார்த்துருக்கோம். அவங்களும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போய் பார்த்துட்டு தான் முடியலன்னு சொல்லி இப்போ இங்க வந்து அம்மாட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 months பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் இதா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்பவுமே சூப்பரா பேசுவீங்க. சொல்லுங்க சார், இப்போ உங்களுடைய தாயாரை தேடி உங்களை தேடி இவ்வளவு பேர் வராங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்வீன்ஸ் பிறந்திருக்கு, இப்போ கர்ப்பமா இருக்காங்க, அருமா குழந்தை குட்டிகளா இருக்காங்க. பாருங்க, செல்ல குழந்தை இப்படியெல்லாம் அழகழகா இருக்காங்க. சித்த மருத்துவத்தில் இது சாத்தியம் எனக்கு தெரியும் சார். இப்போ அம்மாவோட சேர்ந்து நீங்க பணிபுரியறதுனால இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம் மாதிரி தான். இதே நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பல மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது.
மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறப்ப நம்ம உடல் பாதிப்புகள் நிறைய வர மாதிரி இருக்கு. இப்போ இது சித்த மருத்துவங்கிறனால இதுல வந்து கெமிக்கலோ வேற எதுவுமே கலப்படம்ங்கிறது கிடையாது. எல்லாமே இயற்கையான மூலிகைகளை வச்சுதான் நம்ம வந்து தயார் செஞ்சு தரோம். அதாவது எங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு மன வருத்தத்தோட வராங்க. அப்ப எங்க கிட்ட வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதிங்கிற வரப்போ அவங்க முகத்துல வர சந்தோஷத்தை பாக்குறப்போ எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓ சூப்பர். இதை வந்து நாங்க ஒரு சேவைங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, ரொம்ப நன்றி சார். 2 பேரும் தொடர்ந்து செய்யுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இப்போ நிறைய தம்பதிக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாததுனால நிறைய ட்ரீட்மெண்ட் போறாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம், கண்டிப்பா அதெல்லாம் எடுத்துக்கூடியதுதான், எல்லாம் தொடர்ந்து செய்யட்டும். சித்த மருத்துவத்துல நீங்க சிகிச்சை எடுத்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அவங்க நல்லா இருக்காங்க. சித்த மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? சித்த மருத்துவ பொறுத்தவரைக்கும் நம்ம நம்பி போனால் கன்ஃபார்ம் நடக்கும். நம்ம அதுதான் ஆங்கில மருத்துவத்தை விட நமக்கு இது பெஸ்ட்டு. அது வந்து மெடிசனாக இல்லாமல் நமக்கு இதாவது நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து தான் அதை தயாரிக்கிறாங்க. நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் அந்த இதுவுமே வருது நமக்கு மெடிசன். அப்படி சொன்னாருங்க, அது மெடிசனாக வரப்போ நமக்கு வந்து பார்த்தா அது 2-3 இது கலந்து கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்து இருந்தாலும் சாப்பிட்டோம்னா நமக்கு அது பெஸ்ட்டு. ஐயா என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுறேன். உங்க பேரு? என் பேர் கிருஷ்ணன். என்ன நான் இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணதை விட ஐயா சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவ்வளோதான். அதில் மூலிகைகளை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அது சரியான மூலிகைகளை கொடுத்தாக்க எல்லாம் சரியாடுன்னு சொல்ல வர்றாரு. அப்படிதானே? ரொம்ப ரொம்ப அருமையா சொல்றீங்க மேடம். நீங்க சொல்லுங்க, அதாவது நிறைய தம்பதி உங்களை மாதிரி இருக்கிற தம்பதிகள் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதனால நிறைய சிகிச்சைகள் எடுத்துறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வரவேற்கத்தக்கது தான், தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம். அதோடு சேர்த்து சித்த மருத்துவம் எடுக்கலாமா வேண்டாவா? கன்ஃபார்மாக சித்த மருத்துவம் தான் எடுக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் மேன்மேலும் வளரணும், உங்களுடைய குழந்தைய நல்லா வளர்த்துடுங்க, நல்லா படிக்க வைங்க, எதிர்காலத்துல நல்ல ஒரு சந்ததியை உருவாக்குங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து சித்த மருத்துவத்தை நீங்க ஆதரிச்சுட்டு வரீங்க. தொடர்ந்து சித்த மருத்துவம் சார்ந்த அந்த மூலிகைகள் உணவுகள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. உங்க 2 பேருக்கும் என்னுடைய மனசார வாழ்த்துக்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட தான் நான் கடைசியா வரப்போறேன். என்னன்னா, இந்தாங்க, சித்த மருத்துவம்ன்றது கண்டிப்பா உங்களை மாதிரி இருக்கிற இந்த மலை சார்ந்து இருக்கிற இடத்துல வாழ்ற இது மாதிரியான மக்கள் நிறைய பேர் இந்த சித்த மருத்துவத்தை இன்னும் பண்ணிட்டு தான் வராங்க. அதே மாதிரி சித்தா டாக்டர்கள் சிறப்பா சிகிச்சை கொடுத்து தான் வராங்க. இப்போ நம்ம ஒரு அலோபதிக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சுகருக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ரொம்ப நாள் எடுக்கிறப்போ நம்ம உடம்புல என்ன ஆகும்? கண்டிப்பா அலோபதியில சுகருக்கு ரொம்ப காலத்துக்கு மேல எடுக்கிறப்போ நமக்கு என்ன கிட்னிலேயோ அல்லது உடல் உறுப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ இயற்கையான மூலிகை தான் நம்ம தரப்போறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை எது கலப்படங்கள் கிடையாது. கலப்படம்னா என்ன கலப்படம்? மூலிகைகளை கலந்து தரப்போறோம், அவ்வளவுதான். இதனால உடம்புக்கு பின்விளைவுகள் எதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால தைரியமா நம்ம வந்து சித்தாக்குள்ள வந்து பாருங்கன்னு எல்லாத்துக்கும் அறிவுரையா சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன நண்பர்களே, அற்புதமான காணொலி பார்த்துருப்பீங்க. அதனால உங்க வீட்லயும் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, தள்ளி போகுது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அந்த ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு திருப்தி இல்லை, அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்குங்க. நான் திருப்பதி தாங்க சொல்றேன், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற, உங்க தாலுகாவில் இருக்கிற, உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பா சரியாயிடும். இல்லைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா அம்மா கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நோய் நொடி இல்லாம குழந்தை செல்வத்தோடு 16 பெற்று பெருவாழ் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சித்த மருத்துவம் எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. இன்னைக்கு இவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க, குடும்பமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் தான். இந்த சந்தோஷத்தை நான் உங்க இடத்துல பகிர்றேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.